ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ஸ்டண்டா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். இது வந்து வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும், அதே சமயத்தில் ஹெல்த்தியா சாப்பிடணும், அதையும் டேஸ்டியா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் கூட ரைஸே சேர்க்காம இந்த ரெசிபி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே சாப்பிடலாம். நைட்டு டின்னராக யூஸ் பண்ணிக்கலாம். லஞ்ச் பாக்ஸாக கூட பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஆஃபீஸ், ஸ்கூல் எல்லாத்துக்குமே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 5 வகையான பருப்பு நான் எடுத்து ஊற வச்சிருக்கேன். ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிருக்கேன். காஞ்ச பச்சை பட்டாணி, பச்சை பயிறு, கொள்ளு, வெள்ளை காராமணி, கருப்பு கொண்டக்கடலை, இது 5ஐயும் நான் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பருப்பு எடுத்து இப்படி உடைக்கும் போது 2ஆக உடையுது பார்த்தீங்களா, அதுமாரி உடைஞ்சதுன்னா பருப்பு நல்லாவே ஊறி இருக்குன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட வேறு எந்த பருப்பு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெள்ளை கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம், கருப்பு காராமணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அதே போல் பச்சை வேர்க்கடலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இங்கே வந்து நான் காட்டுறேன் பார்த்தீங்களா பவுலு, இந்த பவுலில் தான் அரை கப் அளவுக்கு 5 பருப்பை எடுத்து நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். இது இப்போ ஓரத்தில் இருக்கட்டும். இன்னொரு மிக்சிங் பவுலில் நம்ம பருப்பு அளந்த அதே கப்பால் 1 கப் ரவை சேர்த்துருக்கேன். ரவை வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் ரவை சேர்த்து செய்கிறதா இருந்தால் செய்யலாம், இல்லை ரவையை ஸ்கிப் பண்ணிட்டு கூட செய்யலாம். அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா கலந்து விடுங்க. ரவை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிருங்க. நம்ம பருப்பெல்லாம் அரைச்சிட்டு வரதுக்குள்ள இது ஊறிடும். இது நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சிருக்கிற பருப்பை நான் சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பாதி அளவு சேர்த்து அரைங்க, அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத அரைச்சிக்கலாம். இப்போ பாதி அளவு நான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் சீரகம், சீரகத்துக்கு பதிலாக சோம்பு சேர்த்து செய்யலாம். பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இஞ்சி சின்ன துண்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு அரை இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ பருப்பெல்லாம் ஊற வச்ச தண்ணி நான் யூஸ் பண்ணி இதை வந்து அரைச்சிக்கலாம். நல்லா திக்காக அரைக்கணும், ஓரளவுக்கு கோர்ஸாக அரைக்கணும். நம்ம ரவையெல்லாம் இருக்க பாருங்க, அந்த பக்குவத்துக்கு அரைக்கணும். குருணையாக ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. அதே போல் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்க, இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். பவுலுக்கு மாற்றிட்டு மீதி இருக்கிற பருப்பையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றி வச்சிட்டேன். இப்போ மாற்றினதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு தடவை அரைக்கும் போது நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம்லாம் அரைச்சிருந்தோம். இன்னொரு தடவை அரைக்கும் போது அதை சேர்த்துருக்க மாட்டோம். அதனால் ஃபஸ்ட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க, எல்லாமே மிக்ஸ் ஆகட்டும் ஈவனாக. இப்போ மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது ஓரமாக வச்சுருங்க. இப்போ ரவை ஊறி இருக்கும், அதையும் பார்த்துக்கலாம். ரவை வந்து நல்லாவே ஊறிடுச்சு. 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவையை ஊறி இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ரவையை எடுத்து நசுக்கி பாருங்கள், நல்லா சாஃப்டாக மசியணும். இப்போ ஸ்பூனை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. மசிச்சு விட்டதுக்கப்புறம் இந்த ரவையை அந்த மாவு கூட சேர்த்துக்கோங்க. நான் போடுற இந்த ரெசிபிஸ் எல்லாம் என்னோட பசங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுப்பேன், அல்லது ஈவினிங் டைமில் வீட்டுக்கு வருவாங்க பாருங்கள், அந்த டைமில் ஸ்நாக்காக பண்ணி கொடுப்பேன். அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னா ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கெலாம் நல்லா இருக்கும், டயர்டாக ஆக மாட்டாங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. பேட்டர் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணிக்கணும். இட்லி மாவு பதத்துக்கு இருக்கு பாருங்க. இப்போ இதை வந்து ஓரத்தில் இருக்கட்டும். இங்கே ஒரு பிளேட் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க எண்ணெயை. தட்டோட அந்த ஓரங்கள் எல்லாத்துலேயுமே நல்லா தேய்ச்சி விடுங்க எண்ணெயை. அப்போ தான் நமக்கு குக் பண்ணி எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். இதை வந்து இப்போது நான் பாதி அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். மீதி வந்து நான் பணியாரம் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து காரப்பணியாரம் செய்யலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை இதெல்லாம் கட் பண்ணி போட்டு நீங்கள் பணியாரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், தோசையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும்.
இதை வந்து இப்போ ஒரு தடவை நல்லா தட்டி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க, வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது வேகிறதுக்குள்ள நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், ஒரே ஒரு பல் பூண்டு, ஒரு 4-5 புதினா இலை சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, சுகர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா இதில் வேர்க்கடலை கூட ஒரு 10 வேர்க்கடலை சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ சட்னியை அரைச்சிட்டு வந்ததை ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கன்சிஸ்டன்சி உங்களுடைய விருப்பம், திக்காக வேணுனாலும் வச்சுக்கோங்க, இல்லை தண்ணியாக வேணுனாலும் வச்சுக்கோங்க. இந்த டிஃபனுக்கு வந்து எப்படி வச்சாலும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் தேங்காய் சட்னி தான் இல்லை, வேறு கார சட்னி கூட வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் 1 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை ஒரு கொத்து தாளித்து சட்னியில் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போ இதுவும் நல்லா வெந்துருச்சு, வெளியில் எடுத்து நான் வச்சுக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பார்ப்போம். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க, 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா குக் ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லாவே ஆறிடுச்சு. கையிலலாம் ஒட்டல பாருங்கள், சூப்பராக ஆறிடுச்சு. இதை வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு இது போல் ரெசிபி செஞ்சு ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க டயர்டே ஆக மாட்டாங்க, ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு உட்காந்துருவாங்க. ஏன்னா காலையில் அவசரமாக சாப்பிட்டுட்டு போவாங்க, மத்தியானமும் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. இது போல் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல உடம்புக்கு வந்து தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது போல் ஒரு நேரமாவது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயை நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தோக்லாவை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, நான் நவதானிய தோக்லான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன பேர் வைக்கணும்னு தோணுதோ வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் கூட சொல்லுங்கள். இதை வந்து எல்லா பக்கத்தையும் திருப்பி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா செவந்து வரணும், அதே போல் கருகிடக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு எல்லா பக்கட்டும் திருப்பி திருப்பி விட்டு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கட்டும் ஈவனாக நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். நல்லா கோல்டன் கலரில் வரும். அந்த டைமில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதுமாரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து கெச்சப் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி பர்ஃபெக்டாக இருக்கும் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை வந்து ஸ்நாக்காக கூட குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். ரொம்ப நல்லா சாப்பிட்டுட்டு வருவாங்க, மிச்சமே வைக்க மாட்டாங்க. இந்த ரெசிபியை மறக்காமல் நாளைக்கே உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.